நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சாமை தோசை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அயன், கால்சியம், ஃபைபர் உள்ள ஒரு சிம்பிளான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கார்போஹைட்ரேட்டோட அளவு ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நல்லா கிறிஸ்பியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து சாமை அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் உளுந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது ஒரு நல்ல ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கும், கிறிஸ்பினஸும் கிடைக்கும். இது வேணான்னா அவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க. இதில் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம தோசை செய்யும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரும், அதுக்காக தான். இப்போ 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதை வந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். குறைஞ்சது 3 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் உளுந்து சாமையெல்லாம் நல்லா ஊறும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். வடிச்சிட்டு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் இட்லி தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரியே நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சிக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நாம் இதை தோசை தான் பண்ண போகிறோம். இது ஃபர்மெண்ட் ஆகி வரும்போது, புளிச்சு வரும்போது நீங்கள் இட்லி ஊற்றுற மாதிரியும் இருக்கும், பணியாரம், ஊத்தப்பம் எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஒரே மாவு தான். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் புளிக்க விட்டுறலாம். மினிமம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும். நல்ல வெயில் காலமாக இருந்தால் 3-4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு நல்லா புளிச்சிருச்சு. இப்போது இதில் நான் சொன்ன மாதிரி இட்லியோ பணியாரமோ ஊத்தப்பமோ ரொம்ப சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால், தோசை மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு தோசை மாவு அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை டைரெக்டாக தான் ஊற்ற போகிறோம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணியாரம் கூட பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். நான் அயன் தோசை தவாவில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதான் ஹெல்த்தியானது கூட. இப்போது மாவு ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தோசையாக இருக்கட்டும், ரோஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தான் தேவைப்படும். மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, திருப்பி போட்டாலும் ஓகே. இதுலேயே நீங்கள் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு சிவப்பு மிளகாய் சட்னி வச்சிங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான சாமை மசாலா தோசை ரெடி ஆகிடும். இது நான் சாமை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கேன். எந்த ரைஸுமே, இட்லி ரைஸோ நார்மல் ரைஸோ நான் ஆட் பண்ணலை. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நான் மூடி வச்சு பண்ணுறேன், நீங்கள் மூடி வைக்காமல் கூட பண்ணலாம். நான் சீக்கிரம் வேகணுங்கிறக்காக அது மாதிரி பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை ஃபர்மெண்டேஷனுக்கு விடனா கொஞ்சம் ஈனோவோ பேக்கிங் சோடாவோ போட்டு இமீடியட்டாக கூட நீங்கள் ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தக்காளி சட்னி, மிளகாய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் எல்லாமே சிம்பிளான வீடியோஸ், ரெசிபீஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் South Indian Foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது.